பிசிக வலிமைக்கு ஏற்ப அதிகார பகிர்வு வேண்டும் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தார். அதிகார பகிர்வு என்றால் இதனை சொல்கிறீர்கள் என்பதற்கு, அதிகார பகிர்வு என்பது தொகுதி பகிர்வே, அதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அந்த விஷயத்தில் நாங்கள் சொல்லலை. நாங்கள் சொன்னது தொகுதியில் தான் நாங்கள் அதிகார பகிர்வு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஆட்சியில் பங்கு என்ற சூழலுக்கு ஏற்ப கனியவில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு. நாங்கள் குறிப்பிட்ட தொகுதியை கேட்டிருக்கோம், அதே நேரம் ராஜ்யசபா சீட் நாங்கள் கேட்கல, குறிப்பிட்ட தொகுதியை கேட்டிருக்கோம். பொது தொகுதி, தனி தொகுதி இதையுமே நாங்கள் கேட்டிருக்கோம், பாண்டிச்சேரியிலையுமே நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு, ஆனால் தொகுதிகள் இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. திரும்பியும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா மறுபடியும் எங்களை அழைக்கிறோம், திமுக தரப்புலேருந்து எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எவ்வளவு தொகுதிகள் கேட்டோம், எவ்வளவு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க என்பதெல்லாம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாகவே சொல்கிறோம். அதே நேரத்தில் விசிக வலிமைக்கு ஏற்ப அதிகார பகிர்வு வேணும், அது தொகுதி பகிர்வாக நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்திருந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். வணக்கம் ரமேஷ். திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். இதில் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா என்னவா இருக்கு? மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்க. சந்தித்த போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த நிலைப்பாடுல இப்பவும் உறுதியா இருக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த திருமாவளவன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத முதல்ல முன்வைத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த நிலைப்பாட்டுல நாங்க இப்பவும் உறுதியா இருக்கோம். ஆனா தமிழ்நாடு அரசியல் சூழல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு இப்ப சூழல் மாறி இருக்கான்னு, அதற்கேற்ற சூழல் இன்னும் வரல. ஆட்சியில் பங்கு என்ற சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசியல் இன்னும் வரவில்லை அப்படிங்கிற கருத்தை திருமாவளவன் தெரிவித்திருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதே ஒரு அதிகார சமம் தான் அப்படிங்கிற வகையிலையும் திருமாவளவனுடைய கருத்து இருந்தது. அதிகார பகிர்வு என்று விசிகாவின் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், விசிகாவின் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.